வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கோபால விம்சதி என்னும் தன்னுடைய ஸ்தோத்திர நூலில் கோபாலனான கண்ணனை போற்றி புகழ்கிறார். பிருந்தாவனத்தில் இருக்கும் ஓர் அங்குல நிலம் கூட மிச்சமில்லாமல் நடந்தானாம் கண்ணன். அங்கிருக்கும் ஆய்க்குல பெண்டிருடைய கண் பார்வையால் அடிபட்டு அவர்களுடைய ஆனந்தத்துக்காகவே கண்ணன் அங்கு வாழ்ந்தான். கோவிந்தன் என்னும் கோபாலன் என்னும் கொண்டாடப்படுகிறான். அவன் பிறந்த ஆவணி மாசத்து ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி என்ன பாக்கியம் பண்ணியது! அஷ்டமியில் கண்ணன் அவதரித்தான், நவமியில் ராமன் அவதரித்தார். அப்ப கிருஷ்ணாவதாரம் தானே முன்னால், ராமாவதாரம் தானே பின்னால். நான் குழம்பி போய் பேசவில்லை. உண்மை, திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமாவதாரம், துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், அப்ப ராமனுக்கு பின்னேதான் கண்ணன். ஆனா திதி கணக்கில் பார்த்தால் கண்ணனுக்கு பின்னால் தானே ராமன். அஷ்டமிக்கு பிற்பாடுதானே நவமி வரும். அந்த கருத்தை வலியுறுத்தத்தானோ என்னவோ வடுவூர் என்னும் திவ்ய கஷேத்திரம் தஞ்சாவூரிலிருந்து மன்னார்குடி போகும் மார்க்கத்தில் உள்ளது. கோதண்டராமனுக்கு அமைந்துள்ள இந்த வடுவூர் கஷேத்திரம். இங்கே முதலில் கோபாலன்தான் எழுந்தருளியிருந்தார். பிற்பாடுதான் ராமன் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தார். அப்ப அஷ்டமிக்கு பின்னால் தானே நவமி. இந்த சமயத்தில் அடியார்களிடத்தில் ஒரு விண்ணப்பம். அஷ்டமி திதியையோ நவமி திதியையோ தாழ்த்தி பேசுவது கூடாது. ஏனால் கண்ணனே பிறந்த திதி, ராமனே பிறந்த திதி. அப்ப எவ்வளவு உயர்ந்தது! கண்டிப்பாக ஜாதகத்தின்படி அவனவனுக்கு நல்ல நாள் பார்ப்பதோ, கல்யாணத்துக்கு நாள் குறிப்பதோ, கிரகப்பிரவேசத்துக்கு நாள் குறிப்பதோ, நல்ல வேளை பார்ப்பதோ கண்டிப்பாக செய்யப்பட வேண்டியது, சந்தேகமில்லை. ஆனால் எடுத்ததற்கெல்லாம் பார்க்கக்கூடாது. நாம் வாசலில் இறங்கி கோயிலுக்கு போக போகிறோம், இன்னைக்கு அஷ்டமி அதனால கோயிலுக்கு போக வேண்டாம், இன்னைக்கு நவமி திருக்கோயிலுக்கு செல்ல வேண்டாம்னால் அப்ப கோகுலாஷ்டமிக்கும் ஸ்ரீராம நவமிக்குமே போக முடியாது. அந்த எண்ணங்கள் கூடா. இதோ வடுவூரில் கோபாலனை தரிசிக்க போகிறோம். இவர்தான் இந்த க்ஷேத்திரத்தில் முன்னாடியிருந்தே இருந்தவர். எப்படி மன்னார்குடியில் கோபாலன் எழுந்துருளி உள்ளாரோ அவரை போன்று, ஆனால் சிறிய வடிவத்தோடே இங்கு கோபாலன் எழுந்துருளி உண்டார். ருக்மிணி சத்யபாமையோடு கூடு கோபாலனுடைய திருக்கோலம். கோக்களை, அதாவது பசுக்களை ரட்சிக்கபடியால் கோபாலன் என்ன இவருக்கு திருநாமம். கோபாலனை தரிசித்தோம். பக்கத்திலேயே சின்ன கண்ணன், ஆலிலை கண்ணனாய் தன் திருவடியே தன் திருவாயில் இட்டுக்கொண்டு சந்தான கோபாலனாக அடியார்களுக்கு புத்திரப்பேறு நல்கும் எம்பெருமான் கிடந்ததோர் கிடையழகிலே இங்கு சயனித்துக் கொண்டிருக்கிறார். அவரையும் சேவித்துக் கொண்டோம். கோபாலனை சேவித்த திருப்தி. அவருக்கு அடுத்தது அஷ்டமிக்கு அடுத்தது நவமி. நவமிதானே ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு ஸ்ரீ ராமநவமி உற்சவம். நவமி புனர்வசு திதி உற்சவம் கோலாகலமாக இங்கு கொண்டாடப்படுகிறது. இவ்வூரில் ஜனனோத்சவம், அதாவது சித்திர மாசத்திலே பங்குனி சித்திரை இப்படியும் வருவதுண்டு அப்படியும் வருவதுண்டு. அங்கிருந்த அந்த நவமி திதியில் புனர்வசு நட்சத்திரத்தில் ராமன் அவதரித்தார். அன்று தொடக்கமாக 10 நாள் உற்சவம் பெருமாள் கண்டருளுகிறார். உற்சவத்துக்கு இன்னும் பெரிய பெரிய வாகனங்கள். இத்திருக்கோயிலில் கல்யாண உற்சவம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகிறது. அந்த கல்யாண உற்சவத்துக்காக பெருமான் ஆனவாகனத்தில் எழுந்தருளுகிறார். பெரிய யான வாகனம். அன்னமாய் அங்கு அருமறை நூல் பயின்றான். ஹம்சாவதாரம் பண்ணித்தான் பகவான் சாஸ்திரத்தையே உபதேசிக்கிறார். அதோ அன்ன வாகனமே இங்கு உள்ளது. பக்கத்தில் கருட வாகனம். எவ்வளவு பெரிய திருக்கோலம்!
இங்கிருக்கும் ராமன் எவ்வளவு பெரியவர். அவர் நகர வேண்டுமானால் குறைந்தபட்சம் 3 அர்ச்சக சுவாமிகள் வேணும். நாம் சேவிப்பதற்கே கண்ணை விரித்தால் தான் சேவிக்க முடிகிறது. அப்ப அவரை நகர்த்துவதற்கு எத்தனை பேர் தேவைப்படுவார்கள்? அப்ப அந்த பெருமானை எழுந்துருள பண்ண எவ்வளவு பெரிய கருடன் இருக்க வேண்டும். கொற்ற புள்ளொன்னேறி மண்ணூடே வருகின்றான் என்கின்றாள்ங்கிற திருமங்கியாழ்வார் பாசுரத்தின்படி கருடனை தரிசித்தோம். ராமன் சொன்னாலே ஆஞ்சநேய சுவாமி தானே, ஹனுமான் வாகனம் தானே ராமனுக்கு முக்கியமான வாகனம். அவரையும் சேவித்தோம். இப்படி வாகனங்களெல்லாம் தரிசித்தோமே. பெருமான் வீதியாரை எழுந்தருளி திரும்ப வந்து அவருடைய திருமேனியில் ஏற்பட்ட ஆயாசம் தீர திருமஞ்சனம் கண்டருளப் போகிறார். இதோ ராமச்சந்திரனுடைய திருமஞ்சனம். அவர் அலங்காரம் பண்ணி கொண்டாலும் தனி அழகு. அலங்காரம் அனைத்தையும் களைந்தால் ஆதவிட இன்னம் அழகு. இதோ ராமனுடைய திருமேனி. ஹனுமார் சீதையினிடத்தில் ராமனை கண்டேன், நான் தான் ராமதூதன் என்று சொல்லி ராமன் திருமேனிக்கு என்னென்ன அடையாளங்கள் கூறியிருப்பரோ அந்த அனைத்து அடையாளங்களோடும் இந்த இடத்தில் பெருமாள் எழுந்தருளி உள்ளார். ராமஹ கமலபத்ராட்சா சர்வசத்த மனோகரா, திருவடியிலிருந்து திருமுடி ஈராக எங்கு சேவித்தாலும் பேரழகு ராமன். இதோ திருமஞ்சன திருக்கோலத்தில் உற்சவர் ராமரை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நடுவாக நெடுவென்னு உயர்ந்த திருக்கோலத்தில் ராமன் உள்ளார். தன்னுடைய திருவடி கணுக்காலில் மடிந்து, இடையில் மடிந்து, தோளில் மடிந்து, இடது கையால் நீண்டு நெடிய சார்ங்க வில்லை பற்றி வலது கையாலே பிறைச்சந்திர வடிவத்தில் இருக்கும் அம்பு பற்றி கொண்டு ராமனுடைய திருக்கோலம். அவருக்கு இடது புறத்தில் லக்ஷ்மணசுவாமி எழுந்தருளி உள்ளார். இவரை பற்றி ஒரு தனியான சரித்திரம் உள்ளது. தலைஞாயிறு கிராமத்திலிருந்து தான் ராமன் இவ்விடத்துக்கு வந்து சேர்ந்தார்னு பார்த்தோம். வரும்போது ராமனும் சீதையும் ஆஞ்சநேயரும் தான் வந்தார்கள். ஆனா இலக்குவன் இல்லாமல் ராமனா, ஆதிசேஷன் இல்லாமல் பெருமான் படுப்பரா? அப்ப கண்டிப்பாக தேவை. இவ்வூரில் உள்ளவர்கள் கூடி லக்ஷ்மண சுவாமியை எழுந்துருள பண்ணினார்கள். ஆனால் சிற்பி வடிக்கும் போதே அவர் லக்ஷ்மணனாக வரவில்லை, ஓர் பெண் உருவத்திலே வந்தார். ஆகியவே இந்த ஊரிலேயே அந்த பெண் இன்னைக்கும் வடிவழகிய சுந்தரியாக, ஆச்சரியமான வடிவழகிய அம்மனாகவே இருக்கிறார். அவர் கோயிலுக்கு வெளியே உள்ளார். அடுத்தாற் போலே மறுபடியும் மற்றொரு விக்கிரகத்தை பண்ண அவர்தான் இன்று லக்ஷ்மணமூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். ஆச்சரியமான லக்ஷ்மணன். ராமனுக்கு கூட இல்லாத திருமேனியில் ஓர் அவயவம். அவயவம் என்னால் அந்த திருமேனியோடு சேர்ந்திருக்கும் அம்புராத்தூளி. இதோ சேவித்துக் கொள்கிறோம். இந்த புறத்திலும் சரி, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கும் அம்புராத்தூளி. ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் அருகே சின்ன வடிவில் இருக்கும் ஆஞ்சநேயருக்கும் எல்லாருக்கும் திருமஞ்சனம் நடைபெற்றது. திருமஞ்சனத்து திருக்கோலத்தை சேவிச்சின்றோம். இன்றுதான் ராமன் தன் திருமேனியை திறந்து அனைவருக்கும் சர்வஸ்வதானத்தை போலே கொடுத்தார். அதை தரிசித்துக் கொண்டோம். இனிமே ராமனுக்கு அலங்காரம் பண்ணட்டும். 1/2 மணி நேரம் ஆகாதா? அதற்குள் நாம் அடுத்த சர்க்கத்தை வாசித்து விட்டு அலங்கரிக்கப்பட்ட ராமனை கண்கொண்டு கண்ணார சேவிப்போம். இப்ப நாம் இருந்தது 62வது சர்க்கத்தின் அதன் கடைசியிலே ராமன் லக்ஷ்மணனிடத்தே அழுகிறான். லக்ஷ்மணான திரும்ப நாட்டுக்கு போ, நான் வரவில்லை. சீதையை பிரிந்து நான் வந்தால் அவப்பெயர் ஏற்படும். சீதையை தொலைத்தான் காதல் இல்லாதவன், மீட்பதற்கு சக்தி இல்லாதவன், வீரமில்லாதவன். அதனால நான் வரலே, நீ போ, பரதனையே நாட்டை ஆளச் சொல். நத்வகம் தாம் வினா சீதாம் ஜீவேயம் ஹி கதஞ்சன அனுஜாதோசி ராமேண பாலயேதி வசுந்தராம் இதி விலபதி ராகவே துதீனே வனமுபகம்யதயா வினா சுகேஷ்யா பய விகல முகஸ்து லக்ஷ்மணோபி வியதிதமனா பிருஷமாதுரோ பபூவ. இவனுக்கு என்ன சொல்லி திருத்துவோம்? உலகத்தனையும் கலங்கினால் ராமன் திருவடிகளே சரணம்னு புகலாம். ராமன் கலக்கத்தை போக்குவார். அந்த ராமனே கலங்கினால் யார் அவன் கலக்கத்தை போக்க? மத்தெல்லாம் கலங்கினாலும் கடல் கலங்காது. ஆனா கடலே கலங்கினால் யார் அந்த கலக்கத்தை அடக்குவார்? சமுத்திரைவ காம்பீரிய என்று கடலை போன்ற கம்பீர சுபாவம் ராமன். ஆனா அவனே ஒரு சீதையால் கலங்கி இருக்கிறான் என்னால் கடல் கலங்கித்தானே மகாலட்சுமி தோன்றினாள். என்ன சொல்லுகிறேன்கிறதை விளக்கமாக கூறுகிறேன். கடலை கடக்கிறான் பெருமான். பார்க்கடலை கடந்து அமுதத்தை எடுத்த போது பார்க்கடல் கலங்க கலங்கத்தானே அமுதம் தோற்றிற்று. அப்ப கடல் கடங்கினாத்தானே அமுதம் வரும். அமுதில் வரும் பெண்ணமுதான மகாலட்சுமியும் அப்போதுதானே தோன்றினாள். கடல் கலங்கினாள், லக்ஷ்மி தோன்றுவாள்.
ஒருவேளை ராமன் அதை நினைத்துத்தான் நாம் கலங்கினாலாவது லக்ஷ்மி வருகிறாளா பார்ப்போம் என்று கலங்கினால் போலும். ஆனா இந்த கலக்கம் லக்ஷ்மி பிரிந்தபடியாலே ஏற்பட்ட கலக்கம். பார்க்கடல் கடைந்த கலக்கம் கடைந்தபடியாலே தான், கலங்கினபடியாலே தான் லக்ஷ்மி தேவி தோற்றினாள். சீதை எங்கும் கிடைக்கவில்லை. மேலும் ராமன் அதீத துக்கத்தோட பேசலுற்றான். அடுத்த சர்க்கம் 63. நமத்விதோ துஷ்கிருத கர்மகாரி மன்யே த்விதீயோஸ்தி வசுந்தராயாம் சோகானுசோகோஹி பரம்பராயா மாமேதி பிந்தன் ஹிருதயம் மனச்ச. லக்ஷ்மணா, என்னை போல பாபம் புரிந்தவன் இந்த பூமண்டலம் முழுக்க தேடினாலும் ஆரும் இருக்க மாட்டான். என்ன நியாயமான பேச்சா இது? நம் பாபங்கள் அனைத்தையும் போக்க வல்லவனி ராமன். ஆனால் அவன் கூறிக்கொள்ளுகிறார், என்னை போல் பிழை செய்தார் ஆறுமில்லை. சோகானுசோக, அது என்னைக்கு மட்டும் துன்பம் அடுத்தடுத்து வருகிறது. நம் இல்லத்திலே கூட இந்த துக்கம் உடனே அந்த துக்கம், உடனே அந்த துக்கம் என அடிக்கடி துன்பம் வரும். அது நினைத்து நாம் கலங்கி போவோம். ஓ, இது என்ன அலையலையாக துன்பம் வருகிறதே, என் ஒருத்தனத்தான் இந்த துன்பம் படுத்துகிறதா, இல்ல ஊரில் அனைவரையும் படுத்துகிறா? நான் தானா? மேலும் பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்று ராமன் அழுகிறார். இப்போது நான் என்னென்னலாம் குற்றம் புரிந்தேனோ, நாடில்லைன்னு சொன்னார்கள், சமாளித்தேன். தந்தை மரித்தார், கூட இல்லை, அவருக்கு கர்மம் செய்யக்கூடிய எனக்கு இல்லை, பாக்கியம் கிடைக்கல, சரி போனா போறதுன்னு விட்டேன். நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டேன், பொறுத்து கொண்டேன். மக்களை பிரிந்தேன், பொறுத்தேன். ஜட்டாயு மகாராஜரை இப்போது இழந்தேன், கைப்பிடித்த மனைவி இழந்தேன். இன்னும் என்னதான் சோகம் எனக்கு பாக்கி இருக்கு லக்ஷ்மணா? நம் துன்பங்களை எல்லாம் போக்க வல்ல இராமன் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறான். உலகம் அனைத்தும் தேடினாலும் என்னை போல் துன்பப்படுபவர் ஆர் இருப்பார்? இலக்குவ, நாட்டை இழந்தேன், மக்களை துறந்தேன், தகப்பனை இழந்தேன், காட்டில் தவித்தேன், அன்னையின் அன்பு போயித்து, நீ மட்டும் மீதமிருந்தாய், சீதை இருந்தாள், ஆகையால் அனைத்தையும் பொறுத்து கொண்டேன். இப்போது சீதையும் இழந்தேன், பொறுமை இழந்தேன். சீதைக்காக இன்னும் ஆறாரை இழக்க வேண்டுமோ? இன்னும் எதது துன்பம் கொடுக்குமோ? அலை அலையாக துன்பம் என்னை துன்பப்படுத்துகிறது. ராமன் கூறுகிறார், ராஜ்ய பிரணாசக ஸ்வஜனைர் வியோக பிதுர்விநாசக ஜனனீ வியோக சர்வாணி மே லக்ஷ்மண சோக வேகம் ஆபூரயந்தி பிரவிச்சிந்திதானி சானூனமார்யா மம ராட்சசேன ஹ்யப்யாகிருதா கம் சமுபேத்திய பீருகு. ராட்சசர்கள் சீதையை தூக்கி கொண்டு ஆகாச மார்க்கத்தில் ஓடியிருப்பார்களா? சீதை தண்ணீருக்குள் புகுந்திருப்பார்களா? எந்த இடத்தில் தான் நாம் போய் தேட முடியும்? அஸ்மின் மயாசார்த்தம் உதாரசீலா சிலாதலே பூர்வம் உபோபவிஷ்டா காந்தஸ்மிதா லக்ஷ்மண ஜாத்தஹாசா துவாமாக சீதா பகுவாக்கிய ஜாத்தம். இப்படி ராமன் தேடி வந்தபோது கோதாவரி நதிக்கரை அடைந்தார்கள். அப்போது அந்த கரையில் ஒரு பெரும் பாறாங்கல் இருந்தது. ராமன் கூறுகிறார், உனக்கு நினைவிருக்கிறதா லக்ஷ்மணா? எனக்கும் சீதைக்கும் ஒரு நாள் நீச்சலில் போட்டி. இருவரும் கோதாவரியில் குதித்தோம். உன்னைத்தான் நடுவராக இந்த பாறாங்கல்லில் அமர்த்தினோம். 2 பேரும் அக்கறைக்கு போய் தொட வேண்டும், வேகமாக இக்கரைக்கு வர வேண்டும். யார் முதலில் வருகிறார்களோ ஜெயித்தார்கள் என்று பேசி வைத்தோம். நான் வெகு வேகமாக அங்கு போய் தொட்டுவிட்டு திரும்ப பாதி தூரம் வந்துவிட்டேன். திரும்பி பார்த்தால் சீதை முதல் பாதியே கடக்கவில்லை. ராமன் யோசித்தார், யாரை ஜெயிக்க போகிறோம்? இங்க என்ன எதிரியா காத்திருக்கிறார்? மனைவிக்கு யார் தோற்கிறானோ அவன்தான் இல்லறத்தை ரசிக்க தெரிந்தவன் என்று தெரிந்தோர்கள் கூறியுள்ளார்கள். மனைவியிடத்தில் ஜெயிக்க கூடாது, வெளியே ஜெயிக்க வேண்டும், வீட்டில் தோற்க வேண்டும். அப்போதுதானே குடும்ப வாழ்க்கை இனிக்கும். இது அறிந்த ராமன் மூச்சை பிடித்து கொண்டு நதியினுடைய கீழ்த்தளத்தில் போய் அமர்ந்தான். சீதை வெகு வேகமாக நீஞ்சி மறுபடியும் போய் பாறாங்கல்ல ஏறி அமர்ந்து பக்கத்துல லக்ஷ்மணன் உட்கார்ந்து இருக்கிறார். சீதை பரிகாசம் பண்ணுகிறாள், என்ன லக்ஷ்மணா, உன் அண்ணனுக்கு நீச்சல் தெரியாதா? இன்னும் காணோம். வேணும்னு ராமன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க நீஞ்சி கடந்து வந்தார். சீதை அவனை பரிகாசம் பண்ணினாள். அந்த வாய் திறந்து சிரித்த சிரிப்பு இப்போது ஞாபகத்துக்கு வருகிறது ராமனுக்கு. இந்த பாறையில் உட்கார்ந்து தானே லக்ஷ்மணா சிரித்தாள். அந்த பாறை இருக்கிறது, அவள் சிரித்த சிரிப்பை காணோமே. உனக்கது ஞாபகம் இருக்கிறதா? கோதாவரி தாயே கண்டீரா? கோதாவரீயம் சரிதாம் வரிஷ்டா பிரியா பிரியாயா மம நித்திய காலம் அப்பியத்திர கச்சேதிதி சிந்தையாமி நைகாகினி யாதிகி சா கதாச்சித். கோதாவரி, நீ பார்த்திருப்பாய், உன்னை தாண்டித்தானே சீதை போயிருக்க வேண்டும். நீயாவது அவள் எங்கு சென்றாள் என்று சொல் என்று கேட்கிறான்.
ஆனால் ராவணனிடத்தில் இருந்த பயத்தாலே கோதாவரி பேசவில்லை. மேலும் என்ன நடந்தது? ராமனையும் சேவிக்க வேணும் நாளை.